நம்ம வாகனங்கள்ல பெட்ரோல் டீசலுக்கு அடுத்தபடியா சிஎன்ஜி அப்படிங்கிற ஃபியூல் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிஎன்ஜி நிறைய மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சிஎன்ஜினா என்ன, உண்மையாவே இது நிறைய மைலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். நீங்க சிஎன்ஜி ஃபியூல் உள்ள ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். அதனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாகும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும். வாங்க சிஎன்ஜினா என்ன அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம். கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது தான் சிஎன்ஜி அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம். இந்தியா உட்பட 12-13 நாடுகளில் இந்த சிஎன்ஜி உபயோகப்படுத்தப்பட்டு வருது. குறிப்பாக இந்தியாவில் மிக அதிக அளவு உபயோகப்படுது. நிறைய பஸ்களில் கூட, இப்போ கவர்மெண்ட் பேருந்துகளில் கூட இந்த சிஎன்ஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிஎன்ஜி இந்திய தேவைக்கு கிட்டத்தட்ட 40% இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படுது. மீதி 60% வெளிநாடுகள்ல இருந்து தான் நம்ம இறக்குமதி பண்றோம். இந்த சிஎன்ஜி எதுல இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடியில பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைந்து போன உயிரினங்கள், இயற்கை அதெல்லாம் சேர்ந்து வாயுவா உருவாகி அது கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் அதை மேல கொண்டு வந்து நம்ம சிஎன்ஜியா மாத்துறது தான் இந்த சிஎன்ஜி உருவாக்கப்படுற முறை. அது மட்டும் இல்லாம கச்சா எண்ணெயிலிருந்தும் இது கிடைக்குது. அதுவும் கச்சா எண்ணெயும் பூமிக்கு அடியில இருந்து தான் வருது. வெளிநாடுகள்ல கச்சா எண்ணெயில இருந்து இந்த சிஎன்ஜியை தயாரிக்கிறாங்க. அதாவது எல்பிஜியும் அதுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க, சிஎன்ஜியும் அதுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்தியாவில் இந்த சிஎன்ஜி எங்கெல்லாம் தயாரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத், அசாம், ராஜஸ்தான், மும்பை, ஆந்திரா இது மாதிரியான இடங்கள்ல, திரிபுராவிலையும் தயாரிக்கப்படுது. இந்த கேஸ் இந்திய தேவைக்கு 40% தான் இருக்கும். மீதி எல்லாமே நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். இப்ப இந்த சிஎன்ஜிக்கும் எல்பிஜிக்கும் உள்ள வேறுபாடை பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எல்பிஜி இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்கர் லாரியில கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சிஎன்ஜி பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டேங்கா இருக்கும். அந்த லாரியில நிறைய டேங்குகள் அடுக்கப்பட்டிருக்கும். அதுலதான் சிஎன்ஜியை கொண்டு போவாங்க. இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஎன்ஜி ரொம்ப அழுத்தம், அதாவது உயர்ந்த அழுத்தத்துல சேவ் பண்ணப்படுது. இந்த எல்பிஜி அப்படி கிடையாது. எல்பிஜி திரவ நிலையிலையும், சிஎன்ஜி வாயு நிலையிலும் சேமிக்கப்படும். எல்பிஜி மொத்தமே பாத்தீங்கன்னா 8 to 15 பார், அதாவது ஒரு பாருங்கிறது 14.5 PSI. அப்ப ஒரு எல்பிஜி டேங்க் 8.15 பார் அழுத்தத்துல தான் சேமிக்கப்படும். ஆனால் ஒரு சிஎன்ஜி பாத்தீங்கன்னா 200 இருந்து 300 பார் அழுத்தத்துல சேமிக்கப்படும். நீங்களே கணக்கு போட்டு பாருங்க, ஒரு பார் 14.5 PSI. இப்ப நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்றதுக்காக சிஎன்ஜி பங்குக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க அந்த மீட்டர்ல பாத்தீங்கன்னா பார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். நானே ரொம்ப நாளா அது பிஎஸ்ஐ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த பார் அப்படின்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பாருங்கிறது 14.5 PSI. அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு நம்மளுடைய கார்ல ஒரு டேங்க் இருக்குன்னா அதுக்கு சிஎன்ஜி ஃபில் பண்றோம்னா அதுல 200 to 300 பார் அழுத்தத்துல சிஎன்ஜி ஃபில் பண்ணுவாங்க. அப்படின்னா எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பாருங்க. 100 பார் 1450 PSI, 200 பார் 2900 PSI. இவ்வளவு ப்ரெஷர்ல தான் நம்மளுடைய டேங்க்ல அந்த சிஎன்ஜியை ஃபில் பண்றோம். அதே மாதிரி தான், அதாவது பெரிய டேங்க்ல இதை கொண்டு வந்தா ப்ரெஷர் குறைஞ்சு போயிடும். அதாவது அவ்வளவு ப்ரெஷரா உள்ள அதை ஃபில் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இது சின்ன சின்ன டேங்கா ப்ரெஷரா ஃபில் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் எடுத்து வளர்ப்புறது. ஆனா எல்பிஜிக்கு இந்த பிரச்சனை இல்லை. அது கம்மியான ப்ரெஷர்ல கொண்டு வரதுனால அதுக்கு எவ்வளவு பெரிய டேங்க் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு, சிஎன்ஜி இவ்வளவு ப்ரெஷரா ஃபில் பண்றதுனால டேங்க் நல்லா கடினமா இருக்கணும். அதாவது ரொம்ப ஸ்லேஸா இல்லாம, ஒரு சிலிண்டரை கம்பேர் பண்றப்போ 3 மடங்கு சிலிண்டரை விட இந்த டேங்க் நல்லா கனமா இருக்கணும். இல்லாட்டி பேர்ன் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த சிஎன்ஜி டேங்க்ஸ் ரொம்ப நல்லா தயாரிக்கப்படுது. சரி, இந்த சிஎன்ஜி லீக் ஆனா பாதிப்பு அதிகமா அல்லது எல்பிஜி லீக் ஆனா பாதிப்பு அதிகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்பிஜியை விட சிஎன்ஜி லீக் ஆச்சுன்னா மிக வேகமா காத்துல கலந்துரும். அதனால அந்த அளவுக்கு ஃபயர் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி. ஆனாலும் ஒருவேளை ஃபயர் ஆயிடுச்சுன்னா எல்பிஜியை விட சிஎன்ஜி தான் மிகவும் ஃபோர்ஸா இருக்கும். எதனாலனா அதோடைய பவர், அதாவது பவருங்கிறத விட அதோடைய ப்ரெஷர் தான். ப்ரெஷர் அதிகமா இருக்கனால ஜெட்டு வேகத்துல அதோடைய ஃபயர் அடிக்கும். அதனால ரெண்டுமே ஆபத்து தான். இதுல பிரிச்சு பாக்குற மாதிரியா கிடையாது. ஆனா சிஎன்ஜி காத்துல நல்லா கலந்துரும். அதனால ஆபத்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நம்மளுடைய கார் டேங்க்ல கிட்டத்தட்ட 2900 PSI, அதாவது 200 பார் அந்த அளவுக்கு ப்ரெஷர்ல நம்ம காரோடைய சிலிண்டர்ல சிஎன்ஜியை ஏத்துறோம். அதே அளவு ப்ரெஷர் தான் இன்ஜினுக்கு போகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்படி போகாது. இன்ஜினுக்கு போறப்ப கிட்டத்தட்ட ஒரு 140 PSI தான் போகும். அதாவது ரெகுலேட்டர் இருக்கும். இந்த சிஎன்ஜி டேங்க்ல ஒரு ரெகுலேட்டர் இருக்கும். அந்த ரெகுலேட்டர் போயிட்டு
இன்ஜின் ரயில்னு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு ரொம்ப கண்ட்ரோலான சிஎன்ஜி தான் இன்ஜினுக்கு போகும். அதாவது இந்த டேங்க்ல ஏற்றப்படுற ப்ரெஷர், ஃபுல் ப்ரெஷர் வந்து இன்ஜினுக்கு போகாது. ரொம்ப ரொம்ப குறைக்கப்பட்டு தான் இன்ஜினுக்கு அந்த ப்ரெஷர் போகுது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்க, அந்த சிஎன்ஜி பங்க்ல இருக்க லிவர் மூலயமா வெளிவர்ற சிஎன்ஜியோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஒருவேளை உங்க சிஎன்ஜி டேங்க்ல அந்த வால்வு உடஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல வர ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஆனா சிஎன்ஜி டேங்க்ல பொருத்தப்பட்டிருக்க ரெகுலேட்டரை தாண்டி வர்ற சிஎன்ஜியோட அளவு ரொம்ப கம்மியா, அதாவது ப்ரெஷர் கம்மியா தான் இருக்கும். அதனால அதுக்கு அப்புறம் ஏதாவது இடத்துல உடைப்போ ஏதாவது ஏற்பட்டா பயப்பட தேவையில்ல, ரொம்ப ப்ரெஷராலாம் இருக்காது. ஓகே, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இது நல்லா மைலேஜ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சூப்பரான மைலேஜ் கிடைக்குது. அதாவது நல்லா எனர்ஜி கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலை விட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கே தவிர ரொம்ப மதன்னு போகுது. இந்த எல்பிஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போனால் வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகிக்கும், வேகத்தடையில் ஏறி இறங்குறப்பெல்லாம் ஸ்டாப் ஆகிக்கும். அதே மாதிரி மலைப்பிரதேசங்களில் கட்டி போயிடும். அந்த பிரச்சனை சிஎன்ஜியில் கிடையாது. மலைப்பிரதேசங்களில் நீங்கள் சிஎன்ஜியை தாராளமாக உபயோகிக்கலாம். எதனாலனா சிஎன்ஜியோட செல்சியஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் இது கட்டி போகாமல் ரன் ஆகும். அப்படிங்கிறதுனால சிஎன்ஜியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று, நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, சிஎன்ஜி வாங்காத வண்டி வச்சிருக்கவங்களாம் சொல்லுவாங்க, சிஎன்ஜி ஏன் வாங்கலன்னு கேட்டா லைன் கட்டி நிக்கிறாங்கப்பா, 2 கிலோமீட்டருக்கு லைன் கட்டி நிக்கிறாங்க, எப்படிப்பா அப்புறம் நாங்க அதை வாங்கி வேஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுலயே உங்களுக்கான ஆன்சர் இருக்கு. ஒரு சிஎன்ஜிக்காக 2 கிலோமீட்டர் லைன்ல நிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கறதுனால அவங்க லைன்ல நிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சாலே போதும். நல்ல மைலேஜ் கிடைக்கிறதுனால தான் லைன்ல நின்று அந்த சிஎன்ஜியை ஃபில் பண்ணிட்டு போறாங்க. இப்ப முன்ன இருந்ததை விட, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நிறைய சிஎன்ஜி பங்க்ஸ் வந்துருச்சு. அதனால இது வாங்குறது உண்மையாவே பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியாவில் தயாரிக்கப்படுறதுனால, ஒரு பாதி அளவாவது இந்தியாவில் தயாரிக்கப்படுறதுனால இன்னும் 40 வருஷத்துக்கு இதோடைய, அதாவது இந்தியாவில் இது கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நீங்க தாராளமா இந்த சிஎன்ஜியை வாங்கலாம். ஒருவேளை ஏற்கனவே நடந்த மாதிரி போர் நடந்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா சிஎன்ஜி யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயமே வந்தாலும் வரலாம். அதனால சிஎன்ஜி வண்டி வாங்குறது முழுக்க முழுக்க சேஃப் தான். பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் காரும் ஓட்டியிருக்கேன், டீசல் காரும் ஓட்டியிருக்கேன், சிஎன்ஜி காரும் ஓட்டியிருக்கேன். அதாவது ரொம்ப நாளைக்கு ஓட்டியிருக்கேன். இதில் எனக்கு பெனிஃபிட் நல்லா இருக்குது அப்படின்னு தெரியறது எதுனா டீசல் அண்டு சிஎன்ஜி தான். எதனாலனா நம்ம ஃபியூலுக்கு யூஸ் பண்ணுற செலவே இது ரொம்ப குறைக்குது. அதனாலேயே நமக்கு அது ஒரு தனி எனர்ஜி மாதிரியே வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபியூலோடைய ப்ரைஸ் குறையிறதுனால இது ரொம்ப பெனிஃபிட்டாக தான் தெரியுது. அதனால இது போட்டிருக்கனால இந்த ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டுக்கதை தான். எதனாலன்னா நம்ம பெட்ரோல்லையும் ஓட்டுறோம், அதே நேரம் சிஎன்ஜிலையும் ரன் பண்றோம். எல்பிஜியை விட சிஎன்ஜி வண்டியை மோசமா பாதிக்காது. எல்பிஜி வச்சு ஓட்டுற வண்டிகள் இன்னும் எவ்வளோ வருஷங்களுக்கு ஓடிட்டு தான் இருக்கு. அதனால சிஎன்ஜி அந்த அளவுக்குலாம் இன்ஜினை பாதிக்காது. நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை பெட்ரோல்ல கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டினீங்கன்னா போதும். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல பெட்ரோலும் அடுத்து சிஎன்ஜியும் வர மாதிரி நீங்க வண்டியில பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது பெஸ்ட். முழுக்க நீங்க கம்பெனி ஃபிட்டட் சிஎன்ஜியை வாங்குறது ரொம்பவே பெஸ்ட். அவுட்டர் மார்க்கெட்ல சிஎன்ஜி ஃபிட் பண்றாங்க தான், ஆனா எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கல. கம்பெனி ஃபிட்டட் சிஎன்ஜி என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரா பண்ணி தராங்க. அதனால நீங்க கம்பெனி ஃபிட்டட் சிஎன்ஜியை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோல நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.